வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று எந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி நகரின் பதுளை வீதி புல்லுமலை என்ற கிராமத்தில் அமைந்திருக்கின்ற யுகி புகி ஃபாரஸ்ட் ரெசார்ட் என்ற இடத்திற்கு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். அழகான இடம், ஃபுல்லாகவே இயற்கை அழகுடைய இடங்கள் தான். பார்க்க மிகவும் அழகாக பசுமையாகவும் காணப்படுகின்றது. மனதிற்கு மிகவும் அமைதியை தரும் இடமாக காணப்படுகின்றது. முக்கியமாக கூற வேண்டுமென்றால் இங்கால பக்கம் பறவைகளின் சத்தம் கூடுதலாக கேட்கின்றது. கேட்கவே அவ்வளவு இதமாக இருக்கின்றது. நீங்களும் ஃபெமிலியாகவோ அல்லது நண்பர்களுடன் வந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் இருக்கின்றது. பார்த்தீங்கன்றால் ரூம்ஸ் எல்லாம் இருக்கின்றது. மற்றும் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அதாவது சாப்பாடுகள் வேண்டுமென்றால் நீங்கள் முன்கூட்டியே அவர்களிடம் சொல்ல வேண்டுமா, அப்போதுதான் அவர்கள் ஏற்பாடு செய்வார்களாம் என்று கூறினார்கள். அவ்வாறு இல்லை, தாங்கள் சமைத்து சாப்பிடக்கூடிய வசதியும் ஏற்படுத்தி தருவார்களாம். சில பேருக்கு இந்த இடங்களில் பார்த்தா நாம் விறகு அடுப்பு மூட்டி, அதாவது ஒரு கூட்டாஞ்சோறு சமைத்து சாப்பிடுவோம் அல்லவா, அவ்வாறு நீங்கள் தமது விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் சமைத்து ஃபன் பண்ணக்கூடிய இடமாகவும் காணப்படுகின்றது. குட்டீஸ் எல்லாரும், அதாவது கூட்டி வந்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் விளையாடக்கூடிய இடவசதியும் காணப்படுகின்றது. கூடுதலாக இப்போ நம்மளோட வீட்டிலையெல்லாம் பிள்ளைகள் வாசலில் தான் கூடுதலாக விளையாடுவாங்க. ஏன்னா இங்கால இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே பெரிய இடம். இந்த இடத்தை பார்க்குறதுக்கு ஒரு நாள் வேணும். நிறைய மரச்சோலைகள் நிறைந்த இடம். பின்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குளக்கரை இருக்கிறது. குளக்கரையை அண்மித்ததாகத்தான் இந்த ரூம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதை மயில், குயில், யானை, அப்படி அழகழகான மிருகங்கள், பறவைகள் எல்லாம் இங்கெல்லாம் வந்து போகுமா. சிறுவர்கள் மிகவும் பார்த்து ரசித்து விளையாடக்கூடிய ஒரு அழகான இடம்னு தான் நாங்கள் இந்த இடத்த குறிப்பிட வேண்டும். நாங்களும் நிறைய நாள் வரணும்னு சொன்னேன். அதாவது நீண்ட நாள் கனவு இன்று தான் நிறைவேறி இருக்கிறது. கட்டாயம் இந்த வீடியோவை நாங்கள் மட்டும் பார்க்கக்கூடாது. எங்களோட உறவுகள் நிறைய உறவுகள் தெரியாமல் இருக்கும். நீங்களும் தூரத்துக்கு அதான் இருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால், செங்கலடி பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் பதுளை வீதி அண்மித்ததாக பெரிய புல்லுமலை என்ற கிராமத்தில் தான் இந்த யுகி புகி ரெசார்ட் இருக்கிறது. அதாவது ஃபாரஸ்ட் ரெசார்ட் இருக்கிறது. நீங்களும் பாருங்கள். இங்கால டைனிங் டேபிள் இருக்கிறது. நிறைய பேர் இந்த இடத்துல சாப்பிடக்கூடிய வசதியும் இருக்கிறது. அதாவது ஸ்கூல் பிள்ளைகள், அதாவது நீங்கள் விசிட் வந்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக ஃபெமிலியாக அவ்வாறு இந்த இடத்துல இருக்கலாம். இந்த க்ரீன் கலர் ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கெஸ்ட் மாதிரி யாரும் வந்தாங்கன்னு சொன்னால் இதில் தங்கக்கூடிய வசதி இருக்குதான். பின்புறமாக பார்த்தீங்கன்ற அழகான குளம் காணப்படுகின்றது. அதாவது இந்த குளத்திற்கு அண்மித்ததாகத்தான் இந்த ரூம்ஸ் இடங்கள் எல்லாம் செட் பண்ணி இருக்கிறாங்க. நானும் மற்ற பார்க்கவே மிகவும் அழகாக இருந்தது. இங்கே அழகான குதிரை எல்லாம் இருந்தது. எனக்கு பார்த்ததும் பயமும் ஒரு பக்கம் ஆசையாகவும் இருந்தது. பக்கத்தில் போயிட்டு வீடியோ எடுப்போமா அப்படின்ட்டு நானும் மெதுவாக போனேன்னு. அதுவும் நம்மளோட மாடுகள் புல்லு மேய்கிற மாதிரியே மேய்ஞ்சு கொண்டு இருந்தது. ஒரு பக்கம் சைட்டால் கடற்கண்ணால் பார்க்குது. பார்த்தீங்களா, அது நிறைய மக்கள் உறவுகள் வார இடம் தானே, அதுக்கும் பழகி போயிட்டுது. அதாவது இனி அதுக்கும் பயம் இருக்கும், ஏதாவது நம்ம செய்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. அதாவது அதுக்கு பகுத்தறிவுன்ற ஒன்று இல்லைத்தானே என்ன. அதனால் ஒரு மாதிரியாக பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஆனால் மிகவும் அழகாக இருக்குது. 2 குதிரை தான் இருக்குதாமண்டாங்க. நானும் கேட்டேன். இங்கே பாருங்க, நாங்கள் தொடும்போது அதை எதுவுமே செய்யலை. அது பழகி போயிட்டுது. நீ நமக்கு தான் பயம். சில வேளையில் அது பயத்தில் பின்புறமாக காலெல்லாம் உதைக்குமா அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் மிச்சம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இனி சின்னாக்கள்லாம் வந்தாங்கன்னு சொன்னால் அதாவது ஓடுவாங்க. இனி ஏறி விளையாடவும் பார்ப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பாவம் நல்லா அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, 2 குதிரை இருக்குது. எங்களோட குட்டிஸ் மாமா நான் போய் ஏறப்புறேன்னு அப்படின்றாரு. ஆனால் நாங்கள் விடலை. இங்கே பாருங்கள், நானும் தொட்டு பார்க்கலாமன்னு அது வேலை ஆட்டிட்டு நடந்து போகுது. அங்கால குளக்கரை. அவங்க அதில் போயிட்டு தண்ணி குடிப்பாங்க போல். தண்ணி குடிச்சிட்டு இந்த புல்லாகவே இதில் அவங்க மேய்ஞ்சி கொண்டு தான் இருந்தாங்க. இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிட்டு கொண்டு நானும் மெதுவாக போனேன். ஆனால் அது நான் பக்கத்தில் போக பயத்தில் அதுவும் நடந்து போயிட்டு. ஆனால் அது மாடு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓட இல்லை. பார்த்தீங்களா, குதிரை மிகவும் வேகம் கூடியது. எனக்கும் தெரியலை. நானும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த குதிரைக்கு பக்கத்தில் நின்றது. அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன
பாருங்க இங்கே பாருங்க நீங்களும் வாங்க இந்த இடத்த வந்து உங்களோட ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க நல்லா இருக்குது வந்து பெருசாக வந்து அந்த நகர்ப்புறங்கள்ல எல்லாம் சத்தமாக இருக்குது வாகன சத்தங்கள் அப்படி நிறைய இங்கே வந்து அந்த டிஸ்டர்ப் எல்லாம் இல்லை மனதுக்கு அது வந்து இதமாக இருக்கக்கூடிய இடம் வந்து மிகவும் சைலண்டான இடம் தான் நாங்கள் சொல்லணும் நல்லா அமைதியாக இருக்குது பார்க்கவே பார்த்தீங்களா நல்லா இருக்குது அங்கால வந்து குளத்தில் வந்து மீன் தேவை என்று சொன்னாலும் மீன் பிடிச்சி எடுக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் அதை அப்படி புல் சாப்பிடுதுன்னு சொல்லி எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்துச்சு பாருங்கள் கடைக்கானால என்னையும் ஒரு பக்கம் பார்த்து கொண்டு இருக்குது வாழை ஆட்டி ஆட்டி அவர் நடைய பாருங்களேன் அப்படி நடந்து வர்றாருன்னு சொல்லி அது வந்து நம்மளோட மாடு மாதிரி தனிய பாருங்க அப்படி புல்லு மேயுதுன்னு பார்த்தீங்களா நல்லா இருக்குது என்ன வா எப்படி இருக்கு பார்த்தீங்களா என்னோட குட்டிஸ் அம்மா அம்மா வீட்டை கூட்டிகிட்டு போ அப்படின்றாரு இங்கே வந்து படியெல்லாம் வச்சு அழகாக வந்து மேலுக்கு ஒரு இடம் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செய்திருக்கிறாங்க மரத்துக்கு கீழே வந்து நல்லா இருக்குது என்ன மேலே நீங்கள் ஏறி நிற்கலாம் விளையாடலாம் சின்னாக்களெல்லாம் அதனால் மிச்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து நீர் தடாகம் இருக்குது குட்டீஸுக்கெல்லாம் நல்ல விருப்பமாக இருக்கும் குளிக்கிறதுக்கு குட்டீஸுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் விருப்பம் தானே நல்லா இருக்குது பார்த்தீங்களா நல்லா பெரிய இடம் எனக்கு வந்து இந்த இடத்தையெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஆசை ஒன்று வந்தது என்னென்னா ஐஸ்கிரீம் பண்ணிட்டு வந்திருக்கிறலாம் நாங்களும் இதில் இருந்து சாப்பிட்ருக்கலாம்னு சொல்லி அங்கெல்லாம் தூரத்தில் ஒரு மண் வீடு ஒன்று சொல்லியிருக்குது பாருங்கள் வீடு அழகாக இருக்குது இந்த மண் வீடை பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகம் வந்துட்டுது நிறைய அதாவது இந்த இடங்களில் வந்து ஊஞ்சல் தான் வச்சுருக்குறாங்க ஃபுல்லாகவே அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி கயிறு போட்டு பலகையிலே செட் பண்ணி ஊஞ்சல் வச்சுருக்குறான் அந்த ஊஞ்சலில் எனக்கு ஆடுறதுக்கு ஆசையாக இருந்தது நானும் வேறு இருந்துட்டேன்னா சிறு வயதில் ஊஞ்சல் என்று சொன்னாலே எனக்கு நல்ல விருப்பம் அதாவது எனக்கு அப்பாட ஞாபகம் வந்துட்டு அப்பாட்ட நிறைய தடவை சின்ன வயசில் நான் அடி கூட வேண்டியிருக்கிறேன் அப்போ என்ன செய்வார் என் கரைச்சல் தாங்கி இல்லாமல் பெரிய கயிறு முதுரை பலகை எடுத்து தான் அப்பா வந்து கஷ்டப்பட்டு ஏறி போட்டு தருவார் ஊஞ்சல் அது மட்டும் இல்லை ஃபாஸ்ட்டாக ஆட்டி விடுவார் நான் வந்து பயப்படவே மாட்டேன்னு கண்ணெல்லாம் உருண்டு மின்னி மின்னி மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலையும் போட்டுட்டு வடிவா அந்த கயிறை பிடிச்சிட்டு இருப்பேன் இங்கெல்லாம் நான் அந்த வீட்டை போய் பாவம் பண்ணிட்டு போனேன் நல்லா இருக்குதுன்னு மண் சுவர் வச்சு கீழுக்கு வந்து சீமெந்து போட்டிருக்குறாங்க இதில் வந்து ஒரு குடும்பம் இருக்கலாம் தாராளமாக வந்து அதாவது கிராமப்புறத்தில் இப்படியான இடங்களை தான் அந்த மக்கள் விரும்புவாங்க அதாவது வெளி இடத்துல வந்தாங்கன்னு சொன்னால் உறவுகள் இப்படியான இடத்தை தான் பார்க்குறதுக்கு இப்படியான இடத்துல வந்து இருந்து சமைச்சி சாப்பிட்டு இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு வந்து அந்த பழைய நாள் ஞாபகம் வந்துட்டு மறக்க முடியாத நினைவுகள் எல்லாம் நானும் சொல்லணும் எங்களோட அம்மாவோட இருக்கக்குள்ளே நானும் இப்படியான வீட்டில் தான் வாழ்ந்து வந்தேன் நான் உண்மையாலும் அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள்னு தான் சொல்லணும் நல்லா இருக்குது நான் பார்க்கவே நல்ல அழகான இடம் இது வந்து பெரிய இடம் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கணும் நாங்களும் வந்த நேரம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஈவினிங் டைம் தான் நாங்கள் அதாவது நாங்கள் இங்கே போகிறேன்னு சொன்னால் ஒரு திடீர் முடிவு தான் எடுப்போம் யோசித்து ஆறுதலாக இருந்து தீர்மானிக்க மாட்டோம் நல்லா இருக்குது நானும் நடந்துட்டேனா கொஞ்சம் கால் வலிச்சது அப்போ இருப்போம் வந்துட்டு இருந்துட்டேன் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குது பார்க்கவே இதில் வந்து காதல் ஜோடிகள் எல்லாம் நீங்கள் வந்து இருந்து பேசி மனதுக்கு பிடித்த வகையில் ஆறுதலாக வந்து என்ஜாய் பண்ணலாம் நல்லா இருக்குது என்ன மரங்கள் தேக்கு மரம் தட்டக்காளி மரம் நிறைய மரங்கள் காட்டு மரங்கள் எல்லாம் வச்சு கொண்டு தான் இந்த இடத்தை வந்து வடிவாக அழகாக அமைத்திருக்கிறாங்க நிறைய மக்களுக்கு உறவுகளுக்கு இந்த இடம் எல்லாம் தெரியாமல் இருக்கும் கட்டாயம் நானும் சொல்லணும் நானும் பக்கத்தில் தான் இருக்கிறேன்னு ஆனால் எனக்கு வந்து நான் இந்த ஃபேஸ்புக்கில் அப்படி இந்த இதுகளில் தான் சமூக வலைத்தளங்களில் தான் பார்த்து நானும் தெரிஞ்சு கொண்டேன் நான் எனக்கு கூட வாரத்துக்கு டைம் கிடைக்கல 2 நாள் கனவு ஆசை வந்து இன்றைக்கி தான் நிறைவேற இருக்கிறது தூரத்தில் இருந்து நாங்கள் இந்த இடத்த பார்த்தோம்னு சொன்னால் அதாவது இயற்கை வனச்சோலை என்று தான் நாங்கள் இந்த இடத்த சொல்லணும் இந்த இடத்தின் பேர் வந்து திருப்பவும் நான் சொல்கிறேன் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி பதுளை வீதியில் புல்லுமலை என்ற இடத்துல யுகி புகி ஃபாரஸ்ட் ரெஷோர்ட் என்ற இடம்தான் நாங்கள் இன்றைக்கு எங்களோட உறவுகளுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம் நல்லா இருக்குது பார்க்கவே ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் வந்து உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது எப்போவும் வந்து எங்களோட மக்களுக்கு உறவுகளுக்கு அதாவது ஒரு பிரியோசனம் தரக்கூடிய நல்ல வீடியோ தான் என் யூடியூப் சேனலில் இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுவேன் நல்லா இருக்குது பாருங்கள் நீங்களும்
யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தீங்க, யாருக்கெல்லாம் இந்த இடம் தெரியாது எனக்கு கமெண்டில் சொல்லுங்களேன். நல்லா இருக்குது. சுற்றி பார்க்கவே வந்து ஒரு இடத்த பார்க்க போனால் அங்கால இன்னொரு இடம்ண்டு பல பல ரூம் எல்லாம் இருக்குது. இந்த ரூம் ஃபெமிலியாக வரவங்களுக்கு கொடுப்பாங்களாம், ஃபெமிலியாக்கள் இருக்கிறதுக்கு கொடுப்பாங்களாம்ண்டு சொல்லினாங்க. நான் கேட்டேன். அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எல்லாமே அதாவது டிஃப்ரெண்ட்டான முறையில் தான் நீங்கள் வந்து செட் பண்ணி இருக்கிறாங்கன்ட்டு நாங்கள் சொல்லணும். நல்லா தண்ணி வசதியெல்லாம் இருக்குது. அதாவது உங்களுக்கு தேவை என்று சொன்னால் பைப் வசதியெல்லாம் செய்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் கவலையை விடுங்க. அப்படி இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த குளத்தில் தான் குளிக்கணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து குளத்திலே நீங்கள் குளிக்கலாம். மீன் பிடிச்சி கறி சமைச்சு சாப்பிடலாம். இந்த பெரிய இடம் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறதுக்கு உரிய ஏற்பாடு எல்லாம் செய்யலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு விசிட் வந்தீங்கன்னு சொன்னால் அதாவது நிறைய பேர் இந்த இடத்துல மீட்டிங் ஏற்பாடு எல்லாம் செய்யலாமா. நல்ல பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா, நானும் கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் இந்த வீடியோ எடுத்து நான் சரியாக விலங்கெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. அதாவது ஒரு 30-40 பேர் வந்து இந்த இடத்துல வந்து மீட்டிங் ஏற்பாடு எல்லாம் செய்து நல்லா வந்து குளக்கரையில் என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய வசதியெல்லாம் இந்த இடத்துல இருக்குன்றது நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். மற்றது அங்கால குளக்கரையில் அண்மித்ததாக வந்து மேலே மரத்தில் வந்து ரூம் செட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த ரூமில் வந்து 2 பேர் இருக்கலாமா. பாருங்கள், நல்லா ஏணி படி இருக்குது. அந்த படியால் ஏறிட்டு மரத்துக்கு மேலே தான் ரூம் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. மரம் பட்டு போனதுனால இனி கீழையும் வந்து தெரியும் தானே, கொஞ்சம் பாதுகாப்பு முக்கியம். அதால் வந்து அதை யாரையும் விடுற இல்லையா. இங்கால வந்து கோழி சுட்டு சாப்பிட்ற இடம் வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் கோழியை வேண்டிட்டு வந்தீங்களா, இடத்துல வந்து அவங்க அதுக்கான ஏற்பாடையெல்லாம் செய்து தருவாங்க. கோழி சுட்டு சாப்பிடுங்க. இங்கால வந்து குளிங்க குளக்கரையில். நல்லா இருக்குது. தாமரை பூவெல்லாம் வச்சுருக்குறாங்களாம். அதாவது அந்த குளக்கரையில் இப்போ மழை பெஞ்ச காலத்து நேரம் கூட மழை பெஞ்சிட்டு அதால் வந்து அந்த தாமரை பூவெல்லாம் தெரியலையா. நல்லா இருக்கு. நீ குட்டி சுமிந்த ஊஞ்சில் பார்த்துட்டு ஆடிக்கொண்டு இருந்தார். அதாவது அவர் சின்னால் கொஞ்சம் உயரம் கூட இருந்தது. பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. நீங்களும் இப்படியான வீடியோக்கள் ஊடாக பார்க்கணுமென்று சொன்னால் எங்களோட யூடியூப் சேனல் ஊடாக பார்க்கலாம். பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். எங்களோட உறவுகளுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி.